120 days லீன் பல்கிங்ல இது 10வது நாள். காலை எந்திரிச்சு முட்டை பற்றவரை ஆயிடுச்சு. ஒன்லி 3 முட்டை தான் இருந்துச்சு. அதை உடச்சு ஆம்லேட் போட்டு இது வச்சிருந்த மட்டன் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் வட்டல போட்டு ஸ்டிமில் கதம் இது காலேஜ் கிளம்பி ஆகணும். காலேஜ் கிளம்புறதுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துரும். இந்த சட்டையை அந்த சட்டையை மாத்தி போட்டு பாக்குறதுல அதுலேயே ஒரு 1/2 hour ஓடி. ஃபைனலாக பேக் அவுட்ஃபிட் தான். கிளாஸ்க்குள்ள விடுவாங்கன்னு தெரியல, பரவாயில்ல. காலேஜ் கிளம்புற அவசரத்தில் ஏர்பட்ஸ் விட்டுட்டு பூட்டின வீட்டை திறந்து ஏர்பட்ஸ் எடுத்துட்டு அவசரமா வண்டிட்டு காலேஜுக்கு போனா ஸ்கூல்ல விடல. என்ன பண்றது, ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சு. குத்தன் அன்னைக்கு ஃபுல்லா வெளியே நிக்க வச்சிட்டாங்க. எட்டி பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்ல, வெளியே தான் நின்று இருந்தோம். அதுலயும் ஒருத்தனுக்கு குதூகலம் கேக்குது. அட்டியை பிடிச்சி உட்காந்துட்டா அது போதும். அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு தெரியல. கடைசி பீரியட் உள்ள வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இந்த கதையை இதோட முடிச்சிட்டேன். வீட்டுக்கு போனா பருப்பு குழம்பு எப்பயும் போலதான். 4:30 ஆயிடுச்சு. ஜிம்முக்கு கிளம்ப வேண்டியதான். நான் எடுத்துட்டு போற எக்யூப்மெண்ட்ஸ் இந்த சார்ஜர் இதெல்லாம் நைட் வந்து எடிட்டே பண்ண முடியாது. வேற வெளியே துரத்தி விட்டாங்க. முடிவிடலாம் அப்படின்னு கிளம்பி ஆள தாடி எடுத்துலனா கிளாஸ்க்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அதனால சலூன் கடை பக்கம் வர வேண்டியதாயிடுச்சு. அவனுக்கு முடியல கம்யூனிட்டி தாடி எடுத்துட்டு நீட் ஆக்கி கொண்டு வந்தாச்சு. 5:28 ஜிம்முக்குள்ள போந்தாச்சு. ஃபுல்லா ட்ரைசெப்க்கு 6 வேரியேஷன் கொட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 1/2 hour அங்கங்க ஓடி இருப்பேன். பாதியில தான் பிலிப்ஸோட பேண்ட் கணிச்சு அதை தூக்கிட்டேன். கொட்டு முடிச்சுட்டு ஒரு 20 minutes வாக்கிங். 7 மணிக்கிட்ட சம்திங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருட்டிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு மீல் உப்புமா 5 egg இந்த டேவை முடிச்சிட்டேன்.